அந்த பயங்கரமான சம்பவம் என்ன மிஸ்டர் கிளாரன்ஸ்? நான் வந்து இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தேன் என்னோட டிகிரி செய்யறதுக்கு. நான் இந்தோனேஷியாவுக்கு போனப்போ வந்து ஐ வென்ட் 3 weeks earlier. ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் ரிக்வயர் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு கிளாஸ்லேருந்து எல்லாத்துலேருந்து எனக்கு 3 weeks முன்னாடியே வர சொல்லிட்டாங்க. பிகாஸ் அந்த ஒரு நாள் நான் வந்து அட்டென்ட் பண்ணணும்ட்டு. நானே என்னோட 2 மலேசிய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே அங்கே போய் சேர்ந்தப்ப அந்த ஓரியன்டேஷன் டைம் வந்து என்னோட மலேசியன் சீனியர்ஸை நான் அந்த ஒரு நாள் தான் பார்த்தேன். தி வர் ஃப்ளைங் பேக் டு மலேசியா. ஸோ அந்த டைம் வந்து அவங்க வச்சிருந்த பேட், அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டு தேவைப்பட்ட முருகம் நிறைய இருந்துச்சு. ரபி, முசாம் பூனை அந்த மாதிரிலாம் இருந்தப்ப அவங்க எல்லாம் வந்து எங்ககிட்ட கொடுத்து சாப்பாடுலேருந்து எங்களுக்கு செலவுக்கு காசுலாம் கொடுத்து பார்த்து வெரி சிம்பிள் ஜாப்லாம் சாப்பாடு கூட்டு போனோம், டாக்ஸை நடக்க கூட்டு போனோம் அந்த மாதிரின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்தப்போ வந்து ஸோ ரொம்ப போரிங் ஆச்சு. என்ன பண்ணோம், அந்த நான் வந்து கம்பத்தில் இருந்தேன் இந்தோனேஷியாவில். அந்த கம்பத்தில் இருந்த ஒரு கிட்ட தூண்டிலாம் வாங்கி அந்த ஆத்துக்கு போயிட்டோம். அந்த ஆத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது அழகான ஆறு, ரொம்ப அழகான ஆறு, அவ்வளோ தண்ணி அவ்வளோ சுத்தமா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பிரீஸியா இருக்கும். ஒரு மணி 3 மணிக்கு போகும்போது கூட, ஈவினிங் போனப்போ கூட எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அவ்வளோ இதாக இருந்துச்சு அந்த இடமே. ஸோ டைம் கோஸ் ஆன் 3:30 ஒரு 4 o'clock போல நானே என்னோட மலேசிய ஃப்ரெண்ட் 2 பேர், நான் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல உட்காந்துருக்கேன், என்னோட மலேசிய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு பக்கத்தில் 2 பேர். எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியும், நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் we started daydreaming. இருந்தா ஒரு 4-5 செகண்ட் தான் இருந்திருக்கும். நாங்கள் ஜோன் அவுட் பண்ணிட்டோம். அந்த ஜோன் அவுட் பண்ற டைம்லயே வந்து எங்களுக்கு தெரியுது என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து நடந்து எங்கேயோ போறாங்க. ஸோ சரி எங்க முன்னுக்கு போய் கடையில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வர போறாங்க போய் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரின்ட்டு. ஸோ நாங்களும் விட்டுட்டு ஸோ நாங்கள் திரும்ப பேச ஆரம்பிச்சு டைமும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட் திரும்ப வரவே இல்லை. 4:15 4:30 ஸோ 4:45 மேலே பேனிக் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா காட்டுக்குள்ளே இருந்த வாசி இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. என் கூட்டாலையும் வரல, ஃபோன் அடிக்கிற ஃபோனும் எடுக்கல. ஸோ அந்த அந்த அங்கிற அந்த ஆறுலேருந்து அந்த மெயின் ரோடுக்கு வந்து போடி ஒரு 150 மீட்டர்ஸ் தான் இருக்கும். வெளியே வந்து தெருறோம் மோட்டர்லாம் எல்லாம் இருக்கு. அவ்வளோ கீரை வந்து எக்ஸாக்ட்லி ஒன்று தான் தெரியுது, அவன் அந்த இடத்த விட்டு வெளியே போல அந்த மளிகை கீரை அந்த கடை வச்சிருக்கலாம் கேட்டோம். கூட்டாளி இருந்தாங்க, பாத்தீங்களான்ட்டு யாருமே ஒன்றும் சொல்லிக்கல. அப்படியே மோட்டர் எடுத்து தர்றோம். ஒரு அங்கிள் கூப்பிட்டாரு எங்களை. இஸ் நாட் அங்கிள் இருந்தா ஒரு 30 வயசு இருக்கும். அந்த அங்கிள் கூப்பிட்டு கேட்டாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளவு கிளாபா இருக்கீங்க? அந்த டைம்ல வந்து இந்தோனேஷியாவுக்கு போன புதுசு, அவங்க பேசுறதும் புரியல, எங்களுக்கு என்ன கன்வே பண்றதும் தெரியல. பிடிச்சி சொல்றோம். அவர் சொல்லிட்டாரு, எனக்கு தெரியும் உங்க கூட்டாளி அங்க உள்ளுக்கு தான் இருக்கா, பட் உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு புரியல, மயக்க போட்டானா மேபி அந்த மாதிரி தோட்டல தான் யோசிச்சுமே தவிர வேற எந்த எங்கள்ல இருந்தும் யோசிக்கவே இல்லை. அங்கிள் கூப்பிட்டு போனாரு. நாங்க போயிட்டு நாங்க உட்காந்து இருந்தால அந்த ஸ்பாட்ல இது அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி மரம் கட்டெல்லாம் சாஞ்சி இருந்துச்சு. அதுக்கு கீழே அவன் படுத்திருப்பான். அது அப்ப அவர் அந்த அங்கிள் வந்து அந்த அங்கிள் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் பிளஸிங்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது, இந்த மாதிரி அவருக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும், எங்க என்ன நடக்கும்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்தப்ப அந்த அங்கிள் எழுப்பி படிச்சு என் ஃப்ரெண்டை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட் நாங்கள் கேட்டோம், நீ ஏன் இங்க போனா உங்க போய் சித்துன்னு கேட்குறோம். அவன் இல்லை, நான் ரேபிட் பார்த்தேன், அழகா இருந்துச்சு, பிடிச்சி உட்காரிக்கலான்னு போனேன், அங்க நான் போயிட்டு நான் மறந்துட்டேன்ட்டு. அவருக்கும் தெரியல என்னதான் நடந்துச்சு அவருக்குன்னு. அவருக்கும் தெரியல. பட் அந்த அங்கிள் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் படி நாங்க 3 பேரும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நான் என்னோட சீனியர் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு பேட்லாம் கொடுத்துருந்தாங்க எக்ஸ்பெரிமெண்ட்க்கு. ஸோ அதில் நிறைய இருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பேட் இஸ் பால் ஈகல். அது வந்து கிளினிக்லேருந்து வெளியாக்கி இவங்க வச்சிருக்க பாத்துக்கிறாங்க. ஸோ அதோட சாப்பாடு வந்து இஸ் மீட், சிக்கன் மீட். ஸோ அந்த மாதிரி வாங்கி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இருந்தா நினைக்கிற ஒரு 3-4 நாளைக்கு அந்த மாதிரி செஞ்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொண்டு வர நாங்க தங்கி இருந்த வீடு என்ன சொல்லுவாங்க, அது வந்து அதோட பாதை. ஸோ நாங்க காலையில வாங்குவோம், மத்தியானம் வாங்குவோம், ராத்திரி 7 மணிக்கு 8 மணிக்கு சூரியன் இறங்கின பிற்பாடு அங்கே இந்தோனேஷியால 6 மணிக்கெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல கூட வாங்கிடுவோம். ஸோ இப்படி எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நடந்த பிற்பாடு சரி கூட்டாளி கிடைச்சிட்டா ஓகே, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். அந்த அங்கிள் கிட்டுறாங்க, ரொம்பவும் பேசல. சரி, உங்களை ஃபாலோ பண்ணது என்னது அக்கா? அதான்க்கா, அங்க வந்து நிறைய அந்த நடக்கிற அதோட அங்க நிறைய நடக்கும். பிகாஸ் அந்த வீட்டுல இருந்து அந்த ஆறு வந்து ஒரு பாத் வே, ஆனா ரோட்ல போல சுத்தி போவோம். பட் நம்ம வீட்ல இருந்து அங்க எட்டி பார்க்கப்ப, அந்த ஹாஸ்டல்ல இருந்து எட்டி பார்த்தப்ப அந்த ஆறு தெரியும். ஸோ எக்ஸாக்ட்லி 180 degrees எங்களுக்கு நேரா தான் இருக்கும். அந்த கதுவும் அந்த ஆறோட
ஸோ turn out to be அந்த ஆறு வந்து tempat buang, வீசுறது எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாம, இது பண்ண முடியாம, ஆள் அங்க வளர்க்கறது சரியா இது பண்ணாம, வாரிசு இல்லாம, துவன் இல்லாம எல்லாத்தையும் அங்கதான் தூக்கி போடுவாங்க. இந்த ஜீன் தொயோல் அந்த மாதிரி விஷயங்களா? இந்த குட்டி சாத்தா ஆக்சுவலி அந்த நாங்க நோட்டீஸ் பண்ணல. அந்த அங்கிள் கூட்டு காட்டின பிற்பாடு தான் எங்களுக்கும் எக்ஸாக்ட்லி புரிச்ச. போத்த உடஞ்சி போய் கிடக்கும், அந்த என்ன சொல்றது முடி சீக்கு மாட்டி அங்க வீசியிருக்காங்க, அதாவது கல்லு எல்லாம் மாட்டியிருக்கு. அந்த தாட் வந்து அந்த டைம் தான் எங்களுக்கு மைண்ட் தாட் சரியா கிளிக் பண்ணல. என்ன இருக்கும் ஏது இருக்கும். நாங்க ஆறு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். டே கோஸ் ஆன் என்னாச்சும் வீட்டுல அந்த வீட்ல என்னாச்சும் ஒண்ணு நடக்கும். அந்த ஒரு டேயோட முடியலையா? இன்னும் ஒரு தொடர் கதை நிறைய எபிசோட்ஸ் இருந்திருக்கு. ஐயோக்கா, அந்த நினைக்கிற ஒரு ப்ராபப்ளி ஒரு 2 weeks பேக் டு பேக் இந்த மாதிரி இருந்துச்சு. மத்த என்ன டிஸ்டர்பன்ஸ் தான் நடந்தது உங்களுக்கு அந்த டேக்கு அப்புறம்? ஓகேக்கா, அந்த என் ஃப்ரெண்ட் நாங்க கூட்டிட்டு வந்த பிற்பாடு 1 நாள் 2 நாள் சரியா போச்சு. 3வது நாள் அப்படியே லைன் இருங்க. பாட்டுக்கு பிறகு அந்த 3வது நாள் என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அது எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0361333333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணி மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மர்ம தேசம். கீதாவுடன் மர்ம தேசம். என்ன நடந்துச்சு சொல்லுங்க கிளாரன்ஸ். செகண்ட் ரூம்ல வந்து ஒரு கண்ணாடி டெம்பர் கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கிளாஸ் ஒரு 8 feet லாங்க்கு வந்து சீலிங்ல இருந்து தரை வரைக்கும் ஒரு கண்ணாடி இருக்கும். வெளியில இருந்து உள்ளே பார்க்கலாம், உள்ள இருந்து வெளியே பார்க்கலாம். அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல டேபிள், நான் உட்காந்து இருக்கேன், லேப்டாப்ல வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து கண்ணாடிக்கு அந்த கட்டில வந்து 2 பேரும் போன் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன் அவங்க போன் விளாடுறது, அவங்க என்ன பாக்குறாங்க, நான் கம்ப்யூட்டர் விளாடுறேன்ட்டு. கண்ணாடியில பாக்குறோம்க்கா, அந்த 8 feet லாங்ல வந்து ஒரு ஆளு வந்து கிட்ட கண்ணாடி கிட்ட நின்று எங்க 3 பேரையும் பார்த்தேன். யாரு அந்த ஆள்? மூஞ்சி தெரியல, ஃபுல்லா இருக்கு. பட் ஒரு பைரட் தொப்பி மாரி மண்டையில் இருந்துச்சு. ஸோ அந்த பார்த்துட்டு வந்து நான் வந்து கண்ணாடியில் பார்த்துட்டு எனக்கு தெரியும், என் கூட்டாளி அதை பார்த்துட்டாங்க 2 பேரு. ஆனா எனக்கு என்ன சரியான ஆத்திரமாச்சுன்னா, இவங்க எனக்கு நான் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி என்ன கூப்பிடாம இவங்க 2 பேரும் தூங்கல, ஆனா தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பண்றது, ஓடுனா என்னாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு அழகா லேப்டாப் மூடிட்டு அப்படியே தூக்கம் வந்த மாதிரி நடிச்சு நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க 2 பேரும் நடுவில் போய் படிச்சு அங்க வந்து எங்க 3 பேத்துக்கு வந்து நீ நடுவில் இருக்காத, நான் நடுவில் இருக்காத, அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்துருச்சு. அங்கதான் இருக்கு. எப்ப காண போனுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நாங்க 3 பேரும் நாங்க நல்லா கண்ணை இறுக்கி மூடி இருக்கோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஓகே, வீட்டுல மூசா பூனை, ரேபிட் அதெல்லாம் இருக்கும். அந்த ராத்திரியான அந்த மூசா பூனை வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். பிகாஸ் வெளியே இருக்கு, மரத்தில் தாவுது. ஆனா அந்த அந்த கம்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே தெரியாது அதுக்கு. பிகாஸ் அது வந்து அது மரத்துல ஏறி ஜம்ப் பண்ற இது இல்லை. ஸோ இருக்கும்போது வந்து வெளியே கத்திக்கிட்டு இருக்கு, ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சு. வெளியே போய் பாக்குறோம், அந்த மூசா பூனையோட தலை திருவி போய் கிடக்குதா? இட்ஸ் டையிங்ல. அதான் எனக்கும் தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஸோ என்ன பண்ணிட்டோம், மைண்ட்ல கிளிக் ஆகிச்சு. ஓகே, அந்த அங்கிளுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நாங்களும் போயிட்டோம். அந்த அங்கிள் தேடுறோம், அந்த அங்கிளும் கிடைக்கல. இதே மாதிரி தான் என்னாச்சும் ஒண்ணு இருக்கும். படிச்சிருப்போம், திடீர்னு கட்டில் ஆடும். அந்த இன்சிடென்ட் பிற்பாடு அந்த 2 வாரம் இல்லை, 3 பேருமே வந்து ஒரே ரூம் தான் ஸ்டே பண்ணோம். ஒரே டைம்ல தான் வந்து வெளியாகும், ஒரே டைம் தான் உள்ள போடுவோம். அந்த மாதிரி நினைச்சு சரி வீட்டுல இருந்தா தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நாங்க வெளியாக ஆரம்பிச்சோம். வெளியாவி அங்க வந்து கம்பம் அகெயின் நாங்க வந்து சுத்தி பாதை பாய்க்காம அந்த குறுக்கோலியில பூந்து கல்லெல்லாம் கட்டியிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும், நடக்க ஆரம்பிச்சோம். we know it is getting worse. ஏன்னா 2 பேரும் என் ஃப்ரெண்ட் முன்னுக்கு இருக்காங்க, நாங்க 2 பேர் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல. அகெயின் எனக்கு தெரியுது என்னன்னா வந்து அகெயின் என் ஃப்ரெண்ட் காண போனாங்களா, அவனே தான் அந்த சட்டையை பிடிச்சி இழுத்தா ஒரு மாதிரி சட்டை ஒரு ஓரமா போவோமே அந்த மாதிரி போனுச்சு.
பார்த்தோம். சரி ராத்திரியோட பேக்லாம் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு மறுநாள் அங்கே திரும்பிட்டு போய் தான் ஆகணும். ஜாமான்லாம் இருக்கு, சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே அங்கே தான் இருக்கு. போய்கிட்டு இருக்கும்போது அகெயின் அந்த அங்கிளை பார்த்தோம். அந்த அங்கிளை பார்த்து கேட்டோம், ஏன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்றது. அவர் சொன்னாரு, சாப்பாடு எடுத்து வந்தேன், நீ இறச்சி ரத்தத்தை பியோர் பிளட் இருக்கு ஒரு ஐட்டம் வந்து எடுத்து வந்துகிட்டு இருக்க, எல்லாரும் வந்து உன் வீட்டுக்கிட்ட வந்தாங்க, இந்த ரீசன் வை உன்கிட்ட வந்தா கிடைக்கும்ட்டு. ரொம்ப சிம்பிள், நீ நிறைய வாங்கி வீட்டுல 6-7 என்னமோ ஸ்பெசிபிக்கான ஒரு கோர்னர் வச்சுட்டு வந்துருன்ட்டு என் கூட்டாளி தெரிஞ்சிச்சு. எனக்கு சரியா புரியல. பட் மத்த 7 கோர்னர்ஸ் வந்து வச்சுட்டு நீ ஒரு ராத்திரி வந்து அந்த வீட்டுல தங்காத, மறுநாள் நீ வந்து பாரு, சாப்பாடு அப்படித்தான் இருக்கும், ஆனா அதுல இருக்கிற ரத்தம் காணா போனுச்சுன்னா காணா போலன்னா நீ வெளியாகி தான் ஆகணும் அப்படின்ட்டாரு. எல்லாம் வச்சுட்டு நான் போல அந்த டைம் அந்த ராத்திரி வந்து மீட் இருக்கும்போது நான் போல. நான் சொல்லிட்டேன் எனக்கு வர ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு சொல்லிட்டு லீவ் போட்டேங்க, முடியல ஐயம்மா. அந்த மாதிரி சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டீங்க சொல்லுங்க. அந்த நாள்ல முடியல எனக்கு. அந்த கீரை அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு டேர்னிங் எடுக்க ஆரம்பிச்சேன்ல, எனக்கு உடம்பு ரொம்ப நோசியாக ஆரம்பிச்சிடும், ரொம்ப லெத்தாஜிக்கா ஆக ஆரம்பிச்சிருவேன். பார்த்து அந்த மாதிரி இருந்து ஸோ நானும் போல. 7 கோர்னர்லயும் இறச்சி வச்சாச்சு. எனக்கா 7 கோர்னர்லயும் இறச்சி வச்சுட்டாங்க உங்க ஃப்ரெண்டு. எஸ், 7 கோர்னர்ல இறச்சி வச்சு மறுநாள் போறோம். இறச்சி இருந்துச்சு ஆனா ரத்தம் இல்லை. ஸோ தட் மீன்ஸ் வி ஆர் குட் டு ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க மனசை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டோம், இந்த ஒரு ராத்திரி இங்கேயே ஓட்டிடுவோம்டா, நாளைக்கு எல்லா பேக் எல்லாம் தூக்கிட்டு சாதாரண ஹாஸ்டலுக்கு நமக்கு ஃப்ரீயா கொடுத்த ஹாஸ்டல்ல போய் தங்கி கொண்டு சொல்லிட்டு எல்லாம் மாறி போயிட்டோம். அந்த ஒரு ராத்திரி எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ராத்திரி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அங்க நாங்க வெளியே ஆகிட்டு பிற்பாடு எல்லாம் நார்மலா ஆச்சு. இன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது பார்த்து பக்கத்துல யாராவது இருக்க போறாங்க, 2-3 பேர் எக்ஸ்ட்ரா வந்து நிக்க போறாங்க. இல்லக்கா அதுக்கு பயந்துட்டு சிங்கிள் பெட் வாங்கியிருக்கேன், நான் மட்டும் தான் பறக்க முடியும்ட்டு. இந்த மாதிரியான அமானுஷ்யமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். அந்த பயங்கரமான சம்பவம் என்ன மிஸ் மினாரி? ஒரு பிரபலமான ஒரு காலேஜ்ல நான் வந்து டிப்ளமா படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஐ மீன் இன் ஃபார்மசில. ஸோ அந்த காலேஜ் வந்து ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த ஹாஸ்டல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போறப்ப வெளியிருந்து பார்த்தாலே நல்லாவே தெரியும், அது ரொம்ப ரொம்ப ஹாண்டடாவே இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப பழைய வீடு மாதிரி இருக்கும். அது இது வந்து அவங்க நிறைய ஹாஸ்டல் வச்சிருந்தாங்க, அந்த ஹாஸ்டல் மட்டும் நிறைய பேர் ஸ்டே பண்ணாம அது இருந்தாங்க. ஸோ வி ஆர் த ஃபர்ஸ்ட் பேட்ச் அங்க போறோம். ஸோ உள்ள போயிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போனப்ப எல்லாரும் சொன்னாங்க பத்திரமா இருங்க, நிறைய சாமி கும்பிடுங்க அப்படிலாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி போறாங்க. ஸோ பட் ஆனா நாங்க வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கல. ஸோ ஓகே நார்மல் எல்லாருமே வியாசாவா அப்படிதான் இருப்பாங்க. ஸோ நான் அந்த வீட்டுல வந்து கீழே ஒரு ரூம் டபுள் ஸ்டாரி, பட் அங்க வந்து 5-6 பெட்ரூம்ஸ் இருக்கும். ஸோ நடுவுல வந்து 3 பெட்ரூம், ஒரு மாஸ்டர் ரூம், 2 ஜாயிண்ட் பாத்ரூமோட சேர்த்து ஒரு ரூம் இருக்கும், ஆக மேல ஒரு ரூம் இருக்கும். ஸோ என் ரூம்ல வந்து 2 இந்தியன்ஸ் ஒரு கிறிஸ்டியன் இருப்பாங்க. ஸோ ஓகே இதே வந்து குவைட் குட், நோ ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் வந்து நோ ப்ராப்ளமா இருக்கு. பட் அதர்வைஸ் முன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர வி லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் எங்களுக்கு நிறைய ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. லைக் என்னோட ஒரு கலீக் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப வீடியோ கால் பேசுவாங்க, லோனா ராத்திரி கீழே உட்காந்து பேசுவாங்க. அவங்க வந்து ஒரு வாட்டி எங்க கிட்ட வந்து சொன்னாங்க, லைக் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட வீடியோ கால்ல வந்து படியில உட்காந்து பேசுறப்ப பின்னாடி யாரோ ஒரு ஆளு ஒரு கருப்பு உருவம் நிக்கிறத பார்த்து அவர் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்க கிட்ட சொன்னதை பார்த்து அவங்க சொன்னாங்க எங்க கிட்ட. ஆனா அந்த ஸ்கிரீன்ல பின்னாடி அந்த கருப்பு உருவத்தை வந்து பாய் ஃப்ரெண்ட் தான் பார்த்தாரா? இவங்க வந்து இவங்களோட ஸ்கிரீன்லயும் தெரியும்ல, இவங்களுக்கு தெரியலனா? அவங்க வந்து லைக் படியில உட்காந்துருக்காங்க, படியில உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இயர்போன் போட்டுட்டு ரொம்ப பேசுவாங்க. அதே நேரம் பார்த்து கரெக்டா கேமரா திருப்பி இருக்காங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்க கேமரா திருப்பி இருக்காங்க. என்ன அவங்க வந்து முழுமையா எங்ககிட்ட சொல்லல, ஆனா எங்கிட்ட சொன்னப்ப வந்து ஓகே உன்னோட இடத்துக்கிட்ட வந்து என்னமோ கருப்பு உருவம் என்னமோ தெரியுது அப்படின்னு சொன்னது, யாரோ வராங்க, யாரு இது அப்படின்னு கேட்கறப்ப இது வந்து யாருமே வரலன்னா நாங்க தூங்குறோம். அவங்க வந்து 12 மணிக்கு அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க.
அப்போ உங்க ஃப்ரெண்டோட ஸ்கிரீன்ல உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியல அவர் பாய் ஃப்ரெண்ட் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து எங்களோட மொழி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை வந்து சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சொந்தமா வியர்டா வந்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் எங்க நியர்பை இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்களாம் வந்து ஃப்ரைடே ஆனா வந்து வீட்டுக்கு போவோம். நாங்க 2 பேர்லாம் வந்து லைக் பார்ட் டைம் வேலை செய்யறவங்களாம் ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணுவோம். ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து அவங்க வந்து பார்ட் டைம் வேலை செய்யறவங்க இருக்காங்க. அவங்க வந்து 1 o'clock மேல தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து லைக் அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து ஆளு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஃப்ளோர்ல தூங்குவாங்க, நிறைய பேர் மேல தூங்குவாங்க, நிறைய பேர் ஃப்ளோர்ல தூங்குவாங்க. டபுள் டெக்கர்ல அந்த ஃப்ளோர்ல வந்து ஒரு 4 பேர் தூங்குவாங்க. கரண்ட் அன்னைக்கு ஃப்ரைடேனால அதுல இருந்து ஒரு பிள்ளை வந்து வீட்டுக்கு போயிடும். எப்போதுமே வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க ஃப்ரைடே ஆனா. ஆனா அந்த என்னோட பார்ட் டைம் வேலை செய்யறவங்க வந்து அந்த அன்னைக்கு கரெக்டா வந்து நைட் 1 o'clock போல வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வரப்போ அந்த 4 பேரும் கீழே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கீழே தூங்குற ஒரு ஆளை வந்து நம்ம ஒரு ஆள் கிராஸ் நடந்து போன ஒரு மாதிரி காலை தூக்கி வச்சு நடந்து போகல. அந்த மாதிரி 4 பேரை தாண்டி அவங்க போய் படுத்துட்டாங்க. மறுநாள் 6 o'clock அவங்க கல்ல ஏந்திரிக்கிறப்ப பார்த்தா கீழே 3 பேர் தான் இருந்தாங்களாம், ஒரு ஆள் இல்லையா. அவங்க வந்து லைக் ஓகே இங்க இந்த கேர்ள் எங்க அப்படின்ட்டு அந்த கேர்ளுக்கு அவங்க போன் பண்ணி கேட்டாங்க, நீ எங்க போன இவ்வளவு சீக்கிரம் எங்க வெளியே போயிட்டேன்னு. அவங்க சொன்னாங்க, இல்ல நான் நேற்று வீட்டுக்கு போயிட்டேன், ஐ மீன் ஃப்ரைடே ஸ்கூல் காலேஜ் முடிச்ச கேட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன், நான் வரல அப்படின்னு. சோ அங்க பார்த்த அந்த 4 பேர்ல ஒரு ஆள் வந்து யாருன்னே தெரியல அவங்களுக்கு. சீரியஸா அந்த 4வது நபர் யார் அதான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸா இந்த இப்ப நடக்குதுதான் கரண்ட்லி ஐ மீன் இந்த ஈஸி தான் கொஞ்சம் ட்ரெய்லர் காமிச்சு எங்களுக்கு. அது அப்போ என் ரூம்ல ஐ மீன் நாங்க வந்து 2 ரூம் இருக்கோம். ஒருத்தவங்க அங்க பக்கத்து ரூம்ல வந்து மலே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த ரூம்ல இந்தியன்ஸ் நாங்கெல்லாம் இருப்போம். ஸோ நாங்க 2 பேருமே வந்து ஒரே பாத்ரூம் தான் ஷேர் பண்ணிருப்போம். ஸோ நாங்க மலே ஸ்டூடெண்ட்ஸ் அப்பப்போ எங்க ரூம்ல வந்து ஸ்டே பண்ணி கதை பேசிட்டே இருக்கோம். என்னோட அந்த பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க சொன்னா அவங்க வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாத்ரூம் வந்து லைக் பின்னாடி வந்து ஐ மீன் எங்க ஹாஸ்டலுக்கு பின்னாடி வந்து ஒரு அபேண்டன் வீடு இருக்கு ஆக்சுவலி. ஆனா அது வந்து டிஸ்டர்பன்ஸா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் அந்த வீட்டுக்கு நேராவே வந்து அந்த பாத்ரூம்லயே ஒரே ஒரு ஜன்னல் ஒண்ணு இருக்கும், கம்பி வச்சு ஒரு ஜன்னல் இருக்கும். கம்பிக்கு நேரம் ஒரு கண்ணாடி இருக்கும், மூஞ்சி பாக்குற கண்ணாடியா. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் அஸ்மா ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்க லேட்டா தான் குளிப்பாங்க. நார்மலி அவங்க பழக்கம் அப்படிதான். நாங்களாம் குளிச்சுட்டு வந்து கதை பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து அப்பதான் 10 o'clock மேலே என்ன குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு கட்டை குடிச்சு முடிச்சுட்டு அவங்க வெளியே போறாங்க. ஒரு கட்டத்தை கதவை திறந்து கீழே வெளியே வந்து உளுந்து சாக்கு மேல என் பேரை கத்தி தண்ணி எடுத்துட்டு வான்னு கத்துனாங்க என் பேரை பார்த்துட்டு. அப்போ நான் சொன்னேன், ஏன் என்னாச்சுன்னு. என் மல்லிகை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இழுத்துட்டு வந்து ஏன் என்னாச்சுன்னு தடன்னு வெளியே வந்துட்டு அவங்க சாக்கோட ஐ மீன் அவங்க டவுனோட இருக்காங்க அப்படியே வெளியே ஓடி வந்துட்டாங்க. என்ன பண்ணுது அப்புறம் அவங்க சட்டையெல்லாம் மாத்திட்டு வந்துட்டு உட்கார வச்சு என்ன கேள்வி கேட்டப்பதான் அவங்க சொன்னாங்க, பாட்டுக்கு பிறகு என்னதான் உங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அது எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணி மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் மர்ம தேசம். என்னதான் உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு? ஓகே அவங்க வந்து வெளியே வந்து விழுந்ததையோட ஐ மீன் ஆஃப்டர் அவங்களை கம் பண்ணிட்டு நாங்க கேள்விக்கிட்டோம் என்னாச்சு. ஸோ வாய் நம்ம எப்போதுமே குளிச்சு முடிச்சுட்டு பாத்ரூம் கண்ணாடில பார்ப்போம்ல, லைக் நம்ம மூஞ்செல்லாம் பாக்குறப்ப அவங்க சொன்னாங்க அந்த பாத்ரூம் ஜன்னல் கண்ணாடி வழியா பின்னாடி இருக்க ஜன்னல்ல இருந்து ஏதோ ஒரு ஐ மீன் பாதி கை மட்டும் ஜன்னல் வழியா வந்து லைக் அந்த நகத்துல ரத்தம் ரொம்ப தொருவா ஒரு கை மட்டும் வந்ததா அவங்க பார்த்தாங்களாம். அந்த கையை பார்த்துட்டு அவங்களுக்கு அஸ்மா லைக் அந்த மூச்சு விட முடியாம தான் அந்த லைக் அவங்களால முடியல ஒண்ணும் முடியல அந்த கதுவை கள்ளி விழுந்து வெளியே வந்து விழுந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வேகமா அந்த பாத்ரூம்ல எங்களால அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியல. வேகமா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்களுக்கு தெரியும் அது நார்மலி அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. ஏன்னா அந்த ப்ராப்ளம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ மீன் லிவிங் ரூம்ல தான் அந்த பிரச்சனை ரொம்ப இருக்கும். ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் லைக் 8 மணி 9 மணிக்கு மேல அந்த லிவிங் ரூம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். கீழே இறங்க முடியாது செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களாம். ஸோ அதுக்கப்புறம் லைக் தெரியும் நார்மலி சத்தம் கேட்கும். யாராச்சும் எதாவது சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அந்த வீட்டுல வந்து ரொம்ப முடி இருக்கும். நீங்க முடியெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காதீங்க, பேசாம கூட்டிட்டு பேசாம இருந்துருங்க. யார்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. அவங்களுக்கு என்னென்ன பாத்தீங்களோ அப்படியே இருங்க. சோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கஷ்டம். இதுதான் பெரிய ஒரு சேஞ்சஸே எங்க வாழ்க்கையில கொடுத்துருக்கு. நார்மலி யாருமே இந்த விஷயத்த நம்பாத ஒரு நாங்களாம் எங்க அம்மாவும் நம்பவே மாட்டாங்க.
பட் நானே நம்ப மாட்டேன். ஆனா அந்த விஷயத்த நான் பார்த்து என் வாழ்க்கை நான் மறக்கவே மாட்டேன். இப்பதான் மெயின் பிக்சருக்கே போறோமா? ஆமா கற்பனை மெயின் பிக்சருக்கே போறோம். மறுநாள் வந்து எங்களுக்கு எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தான் செமஸ்டர் எக்ஸாம்னா எங்க அம்மா வந்து ஏர்லியா வந்து விட்டுருவாங்க. ஸோ நான் அந்த அன்னைக்கு வந்து ஒரு 7:30 போல நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். ஹாஸ்டலுக்கு வந்துட்டு நாங்கெல்லாம் இந்தியன்ஸ்லாம் மேல படிச்சுட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த மலே ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கோவட்ல எங்களோட பேட்ச்ல வந்து ஒரு சரவா இபான் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து கீழே ஹால்ல படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு. நாமளே அவங்க அப்பதான் இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ மணி ஒரு 11 o'clock இருக்கும். நான் என்ன பண்ணேன், என்னோட கேள்விக்கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இரு, நான் படுக்கிறேன், கொஞ்சம் டயர்டா இருக்கேன்ட்டு என்ன ஒரு 11:30 போல எழுப்புங்க அப்படின்ட்டு. ஸோ நான் படுத்துட்டேன். படுத்து ஒரு 11:45 11:50 இருக்கும். திடீர்னு வந்து கீழே இருந்து யாரோ அப்படி கத்தி பாடுற மாதிரி கத்துற மாதிரி சத்தம் ஆயிடுச்சு. போறேன், என்னோட ஒரு கேள்விக்கு வந்து என்கிட்ட வந்து அழுகுறாங்க. வரி அங்க பாரு என்னாச்சு வரீங்க, ஏன் என்னாச்சுன்னு போய் பாருன்னு பார்த்தா என்னோட ஈவான் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிண்ணா பண்ணிடுச்சு. அவங்க கிண்ணா ரசோ மோஸ்ட் ஆஃப் ரொம்ப மெதுவா பேசுவாங்க, ரொம்ப சாஃப்டான டைப் அவங்க. ஆனா நான் அவங்க மேல மாடியில இருந்து நான் அவங்களை கீழே பாக்குறேன். அவங்க கத்துறதே ஒரு வேற ஒரு ஆள் உடம்புல இருந்து கத்துனா அவங்களோட குரலே கிடையாது, அவங்களே இல்ல, வேற ஒரு ஆள் கத்துறாங்க அவங்க உடம்புல இருந்து. அது நல்லா தெரியுது. ஒரு 4 மல்லி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கை காலை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட தலைமாட்டுக்கு அவங்களோட அழுப்பான ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு கத்துறாங்க. அவங்க அப்படி கத்துறாங்க. அப்பதான் தெரிய வருது அவங்க உடம்புல வந்து கண்ணா பண்ணிருக்குன்னு. அது எப்படி கண்ணா எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, என்னை எழுப்பு சொன்ன ஒரு கேள்விக்கு இருக்காங்க. அவங்க அப்பதான் சாப்பிட்டுட்டு கிச்சன்ல மங்கு கழுவு போனாங்க. மங்கு கழுவு போறப்ப என்னோட இவான் ஃப்ரெண்டும் அந்த கிச்சன் உள்ள போந்துட்டு உட்காந்து ரெண்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப என்னோட முல்லி ஃப்ரெண்ட் 8 o'clock இருக்கும். 8 o'clock தான் மகரிப்ல. அந்த நேரத்துல வந்து அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியை வந்து திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அதுல வந்து அவங்களோட யாரும் ஏதோ இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து மகரிப் அதான என்னமோ அது ஒழிச்சிருக்கு. அந்த நேரம் பார்த்து என் இன்ஸ்டா ஃப்ரெண்ட் வந்து தலை வலிக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு மேட்ச் அங்க வச்சிருப்போம். அந்த மேட்ச்ல அப்படியே குனிஞ்சு அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்படியே மயக்கம் வருது, தலை வலிக்குது, மயக்கம் வருதுன்னு. அந்த அவங்களை பிடிச்சி கூட்டி பண்ணி திடீர்னு கத்தினவங்க தான் அப்படியே தொர்றோ கத்தி அவங்க உடம்புல கூந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்க எல்லாம் இறங்கி மணி ஒரு 12 o'clock இருக்கும். அது நடக்கிறப்ப நிறைய பேர் கத்தி அழுது என்னென்னமோ பண்ணாங்க. என்னென்னமோ பண்ணி அந்த ஒரு விஷயம் அந்த உடம்புல இருந்து நம்மளை ஏமாத்துருச்சு கொஞ்ச நேரத்துக்கு. ஒரு கட்டத்துல எங்களால ஒண்ணும் புரியலன்னு நாங்க வந்து எங்களோட காய் ஃப்ரெண்டு சீனியர் ஃப்ரெண்ட் எல்லாம் வர வச்சு ஒரு 10 பேர் ஆம்பளால் வந்தாங்க. எங்களோட கோஹார்ட் 10 பேர் சீனியர் எல்லாம் வந்து அவங்க கால் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கத்துனாங்க. ஆம்பளெல்லாம் நீ போ அப்படின்ட்டு. ஆனா அது ஒரு கட்டத்துல வந்து நார்மல் பேக் டு அவங்களோட நார்மல் எங்க ஃப்ரெண்ட் மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. என் கையை விடுங்க, எனக்கு ஒன்னும் இல்லை, என் கையை விடுங்க, எனக்கு ஒன்னும் இல்லை. அப்புறம் அவங்களுக்கு தெரியுது அது வந்து ஏமாத்துதுன்னு. அப்புறம் ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஓ நீ அப்படிதான், என்ன என் பேரை சொல்லு, நான் யாருன்னு சொல்லு அப்படின்றப்ப ஒரு மாதிரியான ஒரு பார்வை பார்த்து ஒரு மாதிரியான கிரீப்பியான ஒரு ஸ்மைல் சிரிச்சிச்சுக்கா. ஐயோ ஒரு ஆளு நம்மள பார்த்து என்ன சொல்றது தெரிஞ்சிருச்சா உனக்கு, அந்த மாதிரி ஒரு டோன்ல ஒரு மாதிரி கிரீப்பியா சிரிச்சா இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிரிப்புக்கா என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் பார்த்து ஒரு முறைச்சிச்சு அது. ஐயோக்கா மொத்தம் 12 பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே குஞ்சு உட்காந்துருந்தோம்காங்க. நாய்க்காரவங்க வந்து எல்லாருமே எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அவங்கள பிடிச்சி இழுக்குறோம். அப்புறம் உஸ்தாட்ட வர சொன்னோம். எங்களோட ஹேவால வந்து அவங்கள வர சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இருங்க நான் மூபாட் பண்ற ஆளை கூட்டிக்கிட்டு வரோம் அப்படின்ட்டு. மூபாட் பண்றவங்க வந்த கையோட ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, உப்பை எடுத்து காலு கிட்ட போட்டாங்க. உப்பு கிட்ட காலில் போட்டோன்னு உடனே வீச்சுன்னு ஒரு கத்துக்கா. கொஞ்ச நேரத்துல இந்த வீடே அதிர்ச்சி. அந்த ஒரு கத்து, அந்த பிள்ளை அந்த மாதிரி சத்தமே போடாது, ரொம்ப ஜாவிலான பிரச்சனை அந்த மாதிரி கத்தாது. ஆனா அப்படி ஒரு கத்து அது உடம்புல இருந்து, அந்த உடம்புல இருந்து அப்படி சவுண்ட் வருமானு சந்தேகமா வரும் நம்மளுக்கு. ஒரு கத்து திரும்பி ஒரு முட்டி போட்டு ஒரு நாய்க்காரவங்க ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு முட்டி போட்டு உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரி முட்டி போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு அப்புறம் மூபாட் பண்றாங்க. ஆம்பளால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் 2 பேருமே சொன்னாங்க, நீ யாரு, நீ ஏன் இங்க இருக்க, அவங்க படிக்கிற பிள்ளைங்க தானே, கொஞ்ச நேரம் விட்டு விடு, அவங்க போயிருவாங்க, ஒரு 3 years தானே விட்டு விடுன்னு. அப்ப அது சொல்லிச்சு, இது என்னோட வீடு அப்படின்னு அழுதுச்சு. அப்போ அவரு சொன்னாரு, இது வந்து எங்கேயுமே நீங்க எங்க வெளியே போயிட்டு வந்ததுனால இந்த வீட்லயே அது ரொம்ப நாளா இருக்கு, அது அதோட இடம், நீங்க அதோட இடத்துல வந்து இருந்திருக்கீங்க, அதுக்கு பிடிக்கல. பாட்டுக்கு பிறகு என்னதான் உங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓகே. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அது எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK
லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஓகே, அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்டத்துல சொன்னாங்க, ஓகே நாங்க போய் வந்து அவங்களோட சுத்தி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா பாக்கலான்னு. ஸோ அவங்க அந்த உபர் பண்றவங்க என்னோட சார் அப்புறம் எல்லாருமே படி ஏறி போனாங்க. அவங்களோட ரூம் வந்து ஆக மேல ஒரே ஒரு ஒத்த ரூம் ஒண்ணு இருக்கும். அப்ப அவங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் என் கலீக் எல்லாம் கீழே இருக்காங்க. இவங்க மட்டும் மேலே ஏறி போய் அந்த ரூமு கதவு திறந்த கையோட அந்த ரூமு கதவு மேல அவங்க பெட் மேல ஒரு லக்கேஜ் வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க சவால் இருந்தனால அந்த லக்கேஜ் மேலேயே தான் இருக்கும். அந்த லக்கேஜ்ல கைய வச்சப்ப கையை அவங்க மேல வைக்கிறாங்களாம். ஆனா இந்த பிள்ளை கீழே இருந்து சொல்லுதான், என் ஜாமால யாரும் கைய வைக்க வேணான்னு ஒரே கத்து கத்தி அந்த என்னோட பொருள்ல இருந்து கையை எடுக்க சொல்லு அப்படின்ட்டு ஒரு கத்துச்சான். அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, மேல அந்த உபர் பண்றவங்க எல்லாம் கீழே வந்து இந்த பிள்ளைய வந்து எப்படியோ பேசி கீசி கொண்டு போயிட்டாங்க. கூடவே என் கிளிக்கு எல்லாருமே போயிட்டாங்க. ஒரு 5-6 பேர் எல்லாருமே கூட போயிட்டாங்க. எல்லாரும் கூட்டு போய் அவங்க வீட்டுக்கு வச்சுட்டாங்க. அவங்க மொழியினாலே எல்லாருமே கூட வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் ராத்திரி சாப்பிட்டு நார்மலா அந்த பிள்ளை நைட் நேரம் நார்மலா தான் இருந்துச்சான். மணி ஒரு 1 மணிக்கோ 2 மணிக்கோ என்னமோ அதுல வந்து என்னோட இந்தியன் கிளிக் ஒரு ஆள் அங்க இருந்தாங்களா. ஸோ 1 o'clock or 2 o'clock என்னமோ எல்லாருமே தூங்கிக்கிட்டே இருக்கப்ப என்னோட ஒரு மொழி ஃப்ரெண்ட் வந்து என் இந்தியன் ஃப்ரெண்டை எழுப்பி சொன்னாங்க, சத்தம் போடாம என் கூடயே பின்னாடியே வந்துரு. ஏன்னு கேட்டப்போ எதுவுமே கேட்காத வா அப்படின்னப்ப வந்து என்னவா இருக்கும்னு இப்படி ஏந்திரிச்சு இப்படி நடந்து வெளியே வந்தாங்க. எல்லாருமே ரூம் போட்டு வெளியே வந்துட்டாங்க. சூவர் பண்ணவங்க எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. வெளியே வந்து ஒரு பார்வை திரும்பி பார்த்தா அந்த பிள்ளை வந்து அந்த உடம்புல இருக்க அந்த விஷயம் வந்து என் ஃப்ரெண்டு பக்கத்துல தான் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு கடத்துல அப்படியே ஏந்திரிச்சு அவங்க கால் மாட்டிட்டு ஒரு டிவி அந்த டிவியை பார்த்துக்கிட்டு அந்த வெளியே படத்துலலாம் ஒரு சீப் மாதிரி வச்சு தலை செய்வாங்கல்ல மொழியெல்லாம் ஒரு மாதிரி அந்த ஒண்ணுமே கையில அந்த சீப்பை வச்சு தலையை ஒரு மாதிரி வாரினாங்களாம். வாரி என் ஃப்ரெண்டை திரும்பி பார்த்து அப்படியே அதையே முறைச்சிக்கிட்டே இருந்துச்சான். அதை வந்து அந்த நேரத்துல பார்த்து என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துருக்காங்க. எல்லாருமே ஏந்திரிச்சிருக்காங்க. பார்த்த கையோட அப்படியே அந்த பிள்ளையை எழுப்பி அப்படியே கூட்டிட்டு வந்துட்டான். அந்த பிள்ளை ஏந்திரிச்சோன்னே இந்த பிள்ளை வந்து ஒரு மாதிரி டேர்ன் பண்ணி திருப்பி அந்த டிவியே பார்த்து அப்படியே சீவிக்கிட்டு இருந்துச்சான். அப்படியே பின்னாடியிலே கூப்பிட்டு வந்துட்டு அந்த பிள்ளை அப்படியே தான் இருந்துச்சான். ஊபாட் பண்ணவங்க போய் கையை வச்ச கையோட அப்படியே திரும்பி படுத்துருச்சான். இந்த பிள்ளைக்கு யாரோ சேவின்னு வச்சிருக்காங்க. அது வந்து அதோட லக்கேஜ்ல தான் இருக்கு. அது கண்டிப்பா வந்து அதோட ஊர்ல இருந்து எதையோ அது கொண்டு வந்திருக்கணும். அது வந்து நீங்க யாராச்சும் அது வந்து சிலப்பா கையை வச்சிருக்கணும், இல்ல கால் போட்டிருக்கணும். அது ஆத்திரமா இருக்கணும் அந்த விஷயம். அது வந்து அது கூட இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க எங்களை. சோ அந்த விஷயம் வந்து கிச்சன்ல தான் இருக்கும். ஒரு அப்புறம் எங்களுக்கு போகும். நான் போய் ஒரு கட்டத்துல பேசுனேன், அக்கா நீ எப்படி இருக்கேன்னு. நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல பேசிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் அதோட பாடியில தான் அது இருக்குன்னு. அப்ப அதை பிளான் பண்ணி அதை எல்லாருமே கேலுக்கு அனுப்பிட்டாங்க. ஐ மீன் கேல்ல இருந்து அதோட ஊருக்கே அனுப்பிட்டாங்க, சரவாக்கே அனுப்பிட்டு அங்க அதை வச்சு ஒரிஜினலா அதை ஊபாட் பண்ணி அனுப்புனாங்க திருப்பி. அப்போ ஒரு கட்டத்துல வந்து அதுகிட்ட கேட்டாங்க, உனக்கு வந்து ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு. அதுகிட்ட ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த மக்ரிப் இன்ஸ்டாகிராம்ல என் ஃப்ரெண்டோட காதுல கேட்டுச்சு. அந்த வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகமே எதுவுமே சுத்தமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. என்னோட அது வந்து ஒரு வாட்டி என் ரூம்ப கிராஸ் பண்றப்ப அது மேல வந்து ஒரு எரிஞ்சு போன ஒரு உருவம், ஒரு கருப்பு எரிஞ்சு போன உருவம், அதை பின்னாடி வெளியே அது மேல உட்கார்ந்து இருந்ததை என்னோட இந்தியன் ஃப்ரெண்டு பார்த்தாங்களாம். என் இந்தியன் ஃப்ரெண்டு பார்த்து ஒரு எரிஞ்சு போன ஒரு உருவம் அதோட தோல் பட்டை மேல கைய வச்சியும் அது இப்படி ஒரு அப்பா பிள்ளைய தோல் பட்டை மேல உப்பு மூணி வச்சு தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பிள்ளை மேல அது உட்கார்ந்து இருந்தத அந்த என்னோட இந்தியன் கிளிக் பார்த்தாங்களாம். இப்படி ஹாஸ்டல்ல நாங்க ஸ்டே பண்ணோம். பேய் கூட குடும்பம் நடத்தணும். நாங்க அந்த ஹாஸ்டல்ல எங்க எல்லாருமே ஒரு பிரச்சனைல ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு ஆள் வந்து சொன்னாங்க, இன்னொரு ஆளோட உருவத்துல அந்த உருவம் வந்து வீட்டுல உலா பண்ணதை பார்த்தேன்னு சொன்னாங்க. எங்க மலே ஃப்ரெண்ட்ஸ் தான் அது நிறைய அட்டாக் பண்ணிச்சுல. மலே ஃப்ரெண்டோட ஒரு உருவம். ஆனா அந்த ஃப்ரெண்ட் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த நேரத்துல அந்த வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்து கண்டிப்பா பாத்துருப்பாங்க. ஆனா வந்து நம்மள பேசுவாங்களாம். போயிட்டு நீ என்ன பண்ற இங்க அப்படின்னா அவங்க பேசாம போயிருவாங்க. கடைசிட்டு அவங்க வெளியே இருந்து வருவாங்க. கேட்டு எங்க போய் நான் இப்பதான் சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி காரணம் என்ன? அந்த வீட்டுல ஏற்கனவே ஏதாவது ஆத்மா இருந்திருக்கா?
அந்த வீட்டுல ஏற்கனவே இருந்துச்சான். பட் அந்த ஹாஸ்டல் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருந்து தெரிஞ்சும் எங்களோட லைக் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டை வந்து ஐ மீன் யாருக்குமே கொடுக்காம வச்சிருந்தாங்க. பட் அந்த நேரத்துல புது பேட்ச் வந்து வேற வீடு கிடைக்காம வேற வழி இல்லாம எங்களுக்கு அதை திறந்து விட்டுட்டாங்க. ஆஃப்டர் ஆல்சோ வந்து மாய்க்காரங்க சேர்ந்து வந்து அந்த வீட்டை வந்து லைக் அவங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் என் ஜூனியர்ஸ் கூட அங்க போனாங்க. என் ஜூனியர்ஸ் அவங்க இருக்கிறப்ப சொன்னாங்க, ஸ்டில் எங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு, பட் நாட் எங்களுக்கான மாதிரி ப்ரீவியஸாவும் ஆனது இல்லை, எங்களுக்கு அப்புறம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி ஆனது இல்லை. நாங்க தான் ஃபர்ஸ்ட், நாங்க தான் கடைசி, எங்களுக்கு தான் அந்த மாதிரி அட்டாக் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க எங்களோட மேனேஜ்மெண்ட்லாம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல யாரும் இல்ல. நீங்க இப்ப போனா கூட லைக் அந்த நேமா அந்த வீட்டுல இருக்கு, வெளியே இருந்து பார்த்தாலே தெரியும். ஒரு காலேஜ் கொடுக்க வேண்டிய ஹாஸ்டலே கிடையாது அது. அதுக்கப்புறம் நான் நிறைய பார்த்தேன். ரூம்ல ஜன்னல் இருக்கா? இல்ல இப்போதைக்கு இன்னும் கட்டல கையா. வீட்டுல ஜன்னல் இல்லாத ரூம்ல தான் இருக்கு. ஜன்னலே இல்லையா? இருந்தாலும் உங்க பெட் ஓரத்துல பாருங்க அந்த எரிஞ்சு போன உருவம். இன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது பக்கத்துல இருக்காங்க. கூட்டிட்டு வந்துருவாங்க அவங்க வீட்டுக்கு. அட்ரஸ் அப்புறமா அனுப்பி விடுறேன். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அது எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் மர்ம தேசம்.